இந்த நாளில் நான் பாஸ்டர் மனோகரன் இப்போ தான் இன்னைக்கு காலையில் தான் நான் பார்க்குறேனே. அதனால் எனக்கு அதிகமான அறிமுகம் எனக்கு அதிகமாக இல்லை. ஆனால் இதுக்கு பிறகு கர்த்தர் நமக்கு நிச்சயமாக என்ன செய்வார், நமக்கு அந்த வாய்ப்பை கர்த்தர், அந்த உறவை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்துவார்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நீங்கள்லாம் ஸ்ரீலங்கா போகணுன்னா பாஸ்டர் மனோகரை தொடர்பு கொள்ளலான்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை கொண்டு போகட்டும். ஆனாலும் அவர் இப்பொழுது முன்பாக வந்து தெய்வ செய்தியை கொடுப்பார். தன்னை என்ன செய்வார், தன்னுடைய ஊழியங்களை குறித்து நமக்கு சாட்சியாய் சொல்லி தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படி நாம் யாவரும் அவரை கரங்களை தட்டி உற்சாகமாய் வரவேற்போம். நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் இப்பேற்பட்ட இடங்கள்லேருந்து தேவ ஊழியக்காரர்கள் வருவது. கர்த்தர் நமக்கு தந்த ஒரு பெரிய கிருபை. கர்த்தர் அவரை பயன்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் காலை வணக்கம். உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு முதலாவது என்னை உருவாக்கினவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதுதான் என்னுடைய காரியம். நான் இங்கே வர்றது எல்லாமே ஆண்டவருடைய திட்டத்தில் இருந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அதற்கு அப்பாலே ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுடைய சபை எனக்கு வழங்கி இருக்கிறதுக்கு அதுக்கு மிகவும் நான் சந்தோஷப்படுகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், நான் கதைக்கிற தமிழ் உங்களுக்கு கொஞ்சம் விளங்கும் நினைக்கிறேன். சில சொற்கள் விளங்காது, ஆனால் அதை மன்னிச்சு கொள்ளுங்க. ஏனென்றால் இலங்கை தமிழ் என்பது ஒரு கொஞ்சம் உங்களோட தமிழை விட கொஞ்சம் வித்தியாசமே இருக்கும். நான் பிரசங்கம் பண்ணே கடகரன்னு காய்ச்சிட்டு போயிடுவேன். அதையும் புரிஞ்சு கொள்ளுங்க. ஏனென்றால் இந்தியாவில் இருக்கிறதான ஊழியர்கள் கதைக்கிற பொழுது நாங்கள் மிக வாண்டியாக கேட்டு கொண்டிருப்போம். ஏன்னா அவங்க கதைக்கிறது எங்களுக்கு விருப்பம். எந்த பிரசங்கத்தை நான் இங்கே இருக்கிறதான எனக்கு இந்தியா நல்லா தெரியும். எப்படி தெரியுமாட்டா, எல்லாம் ஃபோன், இங்கே இருக்க அரசியல் அமைப்பு எல்லாம் தெரியும், ஆனால் அனுபவம் இல்லை. ஆனால் இங்கே வந்த அப்புறம் தான் சில அனுபவத்தை பெற்றேன். உண்மையாகவே நேற்றைய நாளில் முந்தின நாளுக்கு நாங்கள் நாட்பூருக்கு என்ன பாஸ்டர் ராஜு கூட்டிகிட்டு போயிருந்தார். 3 நாளில் ட்ரெயின் பிரயாணம்ன்றது வாழ்க்கையில் இங்கே தான் நான் கண்டு கொண்ட காரியம். வாழ்க்கையில் ட்ரெயின் பிரயாணம் நான் போகிறதா விரும்பல. ஏன்னா அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு பிரயாணமாக இருந்தது. மேலே படுத்து கீழே இறங்கி பார்த்தேன். கீழே மிக அந்த நிலமெல்லாம் பாம்புகள் படுத்துருக்க மாதிரி ஆட்கள் படுத்திருந்தாங்க. அது வாஷ்ரூம் கூட போகிறதுக்கு எனக்கு ஏலாம் போயிட்டது. யோசித்தேன் நான் என்ன செய்யலாம்ன்ட்டு. என்னடா செய்கிறது, இப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்து நான் மாட்டிட்டேனேன்ட்டு. அப்போ முன்னுக்கு இருந்தவர் வட இந்தியர் நினைக்கிறேன். அவர் நான் சொன்னேன் இப்படின்னு சொன்னேன். என்றார் நான் ஒன்றும் செய்யலை. 3 மணிக்கு இறங்கி நடந்து போனதையெல்லாம் நான் அனுபவத்தில் கூற இருந்தால் அது மிகவும் ஒரு சுவாரஸ்யமான காரியம். அப்படியான அனுபவங்களையும் ஊழியர்களுடைய அனுபவங்களையும் கொண்டதான இந்த இந்திய தேசத்திலே எங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய சிறு ஒரு காரியம் நான் இத்தனை மணி முடிக்க வேணும். 1 மணி தான். ஓகே, 9. ஓகே சரி. ஏன்னால் எனக்கு டைம் முக்கியம். நான் டைமுக்கு கட்டுப்பட்ட ஒரு ஆள். தேங்க்யூ பாஸ், தேங்க்யூ சார். என்னுடைய ஊழியக்காரன் என்னை உருவாக்கும் பொழுது சொன்னார், இந்த மணிக்கூடு தான் எங்களுடைய ஆயுள் எல்லாத்துலேயும் இருக்கு. இந்த காலம், இந்த நேரம்தான் எங்களுடைய ஜீவியம். அதோட முடிஞ்சு. அதனால் ஒவ்வொரு நிமிஷங்கள் போடுற நேரம் எல்லாமே என்னுடைய கணக்கு என் மைண்டில் இருக்கும். அதனால் 9 மணிக்கு சரியாக உங்களுக்கு நான் முடிச்சிடுவேன். என்னுடைய சிறு சாட்சியான்னு சொன்னால், நான் இலங்கையில் யாழ்ப்பாணம், உங்களுக்கு தெரியும், வடக்கு பகுதி யாழ்ப்பாணத்தில் நான் பிறந்த நான் கிழக்கு பகுதிக்கு நான் வளர்கிறதுக்காக ஆண்டவரால் தான் கொண்டு போகப்பட்டேன். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் ஒரு தாயிடத்தில், பிறந்தது ஒரு தாயிடத்தில், வளர்ந்தது இன்னொரு தாயிடத்தில். பிறந்த தாய் இப்போ இருக்கிறார்கள், வளர்த்த தாய் இல்லை. ஆனால் வளர்க்கப்பட்டதுக்காக கொண்டு போன நோக்கம் ஆண்டவரை அறிவதற்கு. அதாவது நான் பிறந்த தாய் பிறந்த இடத்துல இருந்ததுன்னா நான் ஆண்டவர் அறிஞ்சிட்டு போனது தெரியாது. ஆனால் வளர்க்கப்படுறதுக்காக நான் கிழக்கு பகுதிக்கு போனேன். அங்கே தான் நான் ஆண்டவரை அறிஞ்சு கொண்டேன். 14 வயதில் நான் ஆண்டவரை சண்டே ஸ்கூல் பிள்ளை. சண்டே ஸ்கூலில் நான் 14 இருந்திருக்கிறேன். ஏன்னா புதுசாக இருந்தபடினால 14 சண்டே ஸ்கூலில் என்னை படித்த பாட்டெல்லாம் சண்டே ஸ்கூலில் பாடமாக்கின பாட்டுகள். சந்தோஷம் பொங்குதே, வல்லமை உண்டு வல்லமை உண்டு எல்லாம் நீங்கள் படிக்க நான் படித்தெல்லாம் சண்டே ஸ்கூலில் எனக்கு வந்த பாடல்.
அது என்பதாக நான் ஊழியத்துக்கு அழைக்கப்படுறதுக்காக நான் இருக்கல. நான் வெளிநாடு போக வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு இருந்த நான். ஆகையால வெளிநாடு போகிறதுக்காக இருக்கிற பொழுது எல்லாம் தடை, வெளிநாட்டிலே போகிறதுக்கு எல்லாம் தடை இருந்த பொழுது ஆண்டவர் என்னது கேட்டார், நான் உன்னை கொண்டு வந்தோட நோக்கம் என்ன, நீ எங்கே போகிறாய்? ஏன்னா நான் வெளிநாடு போனால் நான் ஸ்ரீலங்கா திரும்பி வர மாட்டேன். அது என்னுடைய இருதயத்தில் இருந்த ஒரு காரியம். இந்த இலங்கையை இனி திரும்பி பார்க்குறே இல்லை. ஏன்னா அந்த விதமாகத்தான் அங்கே இலங்கையினுடைய சுச்சுவேஷன் இருக்கு. இப்போ இருக்கிறத விட அந்த காலத்தில் மோசமாக இருந்தது. அது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய செய்திகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆகையால் ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்தார். அந்த அழைப்பினுடைய காரியத்தில் உருவாக்கப்பட்டேன். அந்த கிழக்கு பகுதியில இருந்து 40 கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த கிழக்கினுடைய இன்னொரு பட்டணம் இருக்கிறது. அது கல்முனை என்று சொல்லுவாங்க. அங்கே இஸ்லாமியர்கள் கூட வாழுகிற இடம், தமிழர்கள் குறைய வாழுகிற இடம். அந்த இடத்துக்கு நான் 2005ஆம் ஆண்டு, அதாவது 2000 ஆண்டில் நான் போயிட்டேன். 2005 நான் திருமணம் முடித்து நான் அங்கே போனோம். அங்கே போய் என்னுடைய தலைமை போதகர் அங்கே ஒரு இடத்திலே ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிருந்தார். அந்த ஒரு வீட்டிலே அங்கே இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் பிறகு நிரந்தரமான ஒரு இடத்துக்கு ஊழியம் கொண்டு போகப்பட்டது. நிரந்தரமான இடம், அதாவது நாங்கள் எங்களுக்கென்று சபைக்கென்று ஒரு காணி வேண்டி கட்டக்கூடியதான ஒரு காரியத்துக்குள்ளாக கொண்டு போகப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த இடத்துல நான் ஊழியம் செய்கிறேன். ஆகையால நான் பிறந்த ஒரு இடம், ஊழியத்துக்காக பயிற்சி எடுக்கப்பட்ட ஒரு இடம், ஊழியத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு இடம். ஆகையால நான் ஒரு கூடாரவாசி. எப்படி? நான் ஒரு கூடாரவாசியாக தான் இருக்கிறேன். நான் அங்கே இருக்கிற இடத்துலேயே எனக்கு வீடு இல்லை, சபை இருக்கிறது, வீடு இல்லை. ஏனென்று சொன்னால் நான் வீட்டுக்காக இப்போவும் ஆண்டவரிடத்தில் காத்திருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு ஒரு சொந்த வீடு தருவாருண்டு. தராட்டிலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு நல்ல நிரந்தரமான ஒரு வீடு ஒன்று அங்கே இருக்குது. அங்கே இருக்குது, அங்கே நல்ல அவர் செய்திருப்பார் நினைக்கிறேன். அதில் இங்கே இருக்கைக்கு நான் அதை புரிஞ்சு கொள்றதுக்கு காலம் எடுத்தது. ஆனாலும் ஆண்டவர் எங்களை இந்த விதமாக இருக்கிறார். எனக்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைகள். அப்படித்தானே? இன்றைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படின்னாலும் நான் இப்படி சொல்ல வேண்டியிருக்கேன்னு சொன்னால், நான் ஒரு ஊழியன், நான் எல்லாரையும் நான் மதிக்கிறேன், எல்லா ஊழியரையும் நான் மதிப்பேன், ஒரு தவறு செய்கிற ஊழியரையும் நான் மதிப்பேன். எனக்கு அப்படி தான் கற்று தந்திருக்காங்க. அதெல்லாம் எனக்கு 2 பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும் இருக்கிறார். அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்னுடைய 2வது பிள்ளை உண்மையாக மரித்து விட்டது. பிறக்கிற பொழுது மரித்து விட்டது, மறிச்சிட்டது பிள்ளை. ஆனால் எனக்கு தெரியா மறிச்சிட்டேன். அது என்ன சொன்னாங்க, ஜெபம் பண்ணுங்க. எனக்கு தெரியாது ஜெபம் பண்ணுறது என்னது. ஜெபம் பண்ணுண்டா ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவர் கிறிஸ்தவ நேசன்றபடினால ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து கொண்டு வந்தாங்க பிள்ளைய. பிவி ரூம்னு சொல்லுவாங்க, பிள்ளைய ஸ்பெஷலாக பாதுகாக்கிற ஒரு பெட்டி, அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. தானே உங்களுக்கு குறமாத பிள்ளைகள் பிறந்தா அந்த இடத்துல வைக்கிற இடத்துக்கு கொண்டு போகிற பொழுது சொன்னால் ஜெபம் பண்ணுங்க. ஆகையால் அங்கே போன பொழுது 14 நாள் அதுக்குள்ளே வச்சுருந்தாங்க. 14 நாள் தான் பிள்ளை கொஞ்சம் இதாக வந்து பிறகு தான் சொன்னேன், உங்களோட பிள்ளை உண்மையாக டெத் செத்துட்டுது, ஏதோ ஆண்டவர் என் மூலமாக உங்களுக்கு ஏதோ காரியிருக்கார், நீ இல்லாட்டி வேறு யார் மட்டும் சொன்னால் பிள்ளை செத்துட்டுன்னு உங்களுக்கு அறிவிச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கும் அவள் 15 வயதோடு அவள் இருக்கிறா. அவளோட வாழ்க்கையில் இப்படியான காரியம் நடந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், எங்களுடைய ஆண்டவர் மிகுந்த வல்லமை உள்ளவர். அதாவது வல்லமை என்று சொன்னால் எங்கட மூளையில் சிந்திக்க முடியாத வல்லமை உள்ளவர். அதைத்தான் நம்ம புரிஞ்சு கொள்ளும். நம்மளுக்கு நம்மட ஆண்டவர் எப்படின்னு சொன்னால் எங்கட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற விதத்தில் தான் நம்ம ஆண்டவரை புரிஞ்சு வச்சிருக்கோம். அப்படி இல்லை, அதுக்கு அப்பால்பட்டவர். அதை நீங்கள் புரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையில் துன்ப நேரத்திலேயே நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க, பாடுகள் நேரத்திலே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னால் அவர் எல்லாவற்றையும் விசாரிக்கிறவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். அடுத்தது எங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்க போன்றதையும் அவர் அறிகிறவர். இந்த விதமான ஒரு காரியம் இருக்கும்னு சொன்னால், நாங்கள் சீமோன் மற்றும் சீசர்கள் எல்லாரும் போட்டில் படகுல பிரயாணம் பண்ணுறாங்க, காற்று அடிக்குது, மழை பெய்யுது, எல்லாம் செய்து அவர் நித்திர தூங்குறார். யாரு? ஏன்னா அவருக்கு தெரியும் இதில் நான் சாக மாட்டேன். நம்மளுக்கு சாகிறதுக்கு இடம் ஒன்று இருக்கு. என்ன இடம்? மறிக்கிற இடம் சிலுவை. ஆகையால நம்ம நல்ல நிம்மதியாக நித்திரோன்றோம். ஆகையால இந்த நாளில் நான் தேவ செய்திக்குள்ளாய் நான் செல்ல இருக்கிறேன். நாங்கள் வாசிப்போம் லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 11ஆம் வசனம் வரைக்கும் ஒரு எடுத்து வாசிங்க. பின்பு அவர் வாசிங்க. கெனசரேத்து
கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். தொடர்ந்து வாசிங்க. 11ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. அப்பொழுது இருங்க, கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரம்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கு அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். நன்றி. நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்ன சொன்னால், தலைவர்களாக நாங்கள் உருவாகுவது, தலைவர்களை உருவாக்குவது எப்படி, அல்லது ஒரு சீசத்துவத்துக்குள்ளாக நாங்கள் ஒருவரை உருவாக்குவது எப்படி. ஏன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 28 மத்தேயு 28 சொல்லியிருக்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்குங்கள். இதுதான் எங்களுடைய முதலாவது கட்டளை. ஆகையால் இன்றைக்கு நாங்கள் சபையில் இருக்கிற நாங்கள் எப்படி ஒருவரை இன்னொருவர் உருவாக்கலாம், அல்லது நாங்கள் வெளியில் போய் இன்னொருவரை எப்படி இனங்கண்டு அவரோடு நாங்கள் நேரம் செலவழித்து அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய காரியங்களை எப்படி நாங்கள் பேசலாம் என்றதை குறித்து தான் இந்த நாள் பேச போகிறேன். அது எல்லா வகையிலையுமே இந்த பக்கத்தை நாங்கள் திருப்பலாம். அதாவது நாங்கள் ஒருவரை உருவாக்குவது, அல்லது எங்களை ஒருவர் உருவாக்குவது, அல்லது நாங்கள் ஒரு அவிசுவாசியை தேவனுடைய வழிநடத்துவது என்ற காரியத்துக்குள்ளாக இது வரும். ஆகையால் நீங்கள் உங்களுக்கு இதில் என்ன விதமான காரியத்தை பிடித்துக் கொள்ளுங்களோ அதை நீங்கள் பிடித்துக் கொள்ளலாம். இங்கே ஒருவர் உருவாகுவதற்கு, ஒரு தலைவனை உருவாக்குவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பகுதிக்குள்ள வருகிறார். நான் ஏன் இந்த முழு பகுதியை வாசிக்கிறேன்னு சொன்னால், இந்த வேதாகமத்தை நீங்க எடுக்கிற பொழுது நான் எல்லா இடத்துலையும் கேட்குற கேள்வி தான் நீங்க கேட்குறேன், ஆனால் நீங்க மன்னிச்சு கொள்ளுங்க. வேதாகமத்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படையாக மட்டும் எல்லாரும் வாசிச்சிருக்கிறீங்களா? வாசிச்சிருக்கீங்கன்னு? ஓகே. 1 தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவை 5 தடவை 6 தடவை 7 தடவை 8 தடவை 9 தடவை 10 தடவை அப்படி போயிருக்கீங்களா? என்றால் நாங்கள் கிறிஸ்தவர்கள், இந்த வேதாகமம் இது எங்களுக்கு சொந்தமானது. இந்த வேதாகமம் உலகத்துக்கே சொந்தமானது. ஆனாலும் நாங்கள் இந்த வேதாகமத்தை முழுவதும் வாசிச்சிருக்கோம். அதனால நீங்கள் வாசிக்கிற ஒவ்வொரு சொல்லும் எனக்கு தெரியும். நீங்கள் எந்த இடத்துல பிளவிட்டீங்க இப்போ வாசிக்கன்றது நான் பிடிப்பேன், ஆனால் நான் பிடிக்கல என்ன சொன்னால் அது தேவையில்லை. உங்களுக்கு தெரியும், நீங்கள் கிளியத்தக்கதாக, கிழிந்தது, இப்படி எல்லாம் சொல்ல வாசிக்க எனக்கு தெரியும். என்ன சொன்னால் நான் வேதாத்தை ஒவ்வொரு சொல்லாக வாசிப்பேன். என்னுடைய போதர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்றால், வேதாமத்தை முற்றுப்புள்ளி உள்ள இடத்துல முற்றுப்புள்ளி என்னத்துக்கு வச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி சிந்திக்கும். அப்போ இந்த பகுதி என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால், ஒரு கடற்கரை பகுதியில் ஒரு மீனவர்கள் இரவு முழுவதும் மீன் பிடிக்க போயிட்டு வந்து அந்த மீன் பிடிக்கிற வலையை அலசி கொண்டிருக்கிறார்கள், கழுவி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வந்து விட்டார், நிற்கிறார். அப்ப நாங்கள் இந்த பகுதியில் நாங்கள் ஒரு உருவாக்கல், ஒருவரை உருவாக்குவது, அல்லது நாங்கள் உருவாகுவது, அல்லது நாங்கள் ஒருவரை கிறிஸ்துவண்டையிலே வழிநடத்துவது, அல்லது நாங்கள் ஒருவரை எங்களுக்குள்ளாக பணி செய்கிறவரை நாங்கள் உருவாக்குற பொழுது
நாங்கள் கையாள வேண்டிய முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், இங்கே இயேசு கிறிஸ்து எதை அங்கே கொண்டு வருகிறார் சொன்னால், முதலாவது காரியம் உறவை கட்டுகிறார். உறவுதான் முக்கியம். இந்த உலகத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தம்முடைய சீஷர்களோடு இதைத்தான் கையாண்டார். ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால், இந்த உலகம் படைக்கப்படுகிறது. உலகம் படைக்கப்பட்டது 6ஆம் நாளிலே மனுஷன் படைக்கப்படுகிறார். அந்த மனுஷனோடு ஆண்டவர் உறவை கட்டுகிறார். ஆகையால்தான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற என்ற ஒரு வார்த்தை பார்ப்பீங்கன்னு சொன்னால், அங்கு அவர் வருகிறார் மனிதனோடு உறவு கொள்ள, மனிதனோடு பேச. இந்த முதலாவது பகுதி என்ன சொன்னால், நாங்கள் ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால், அல்லது நாங்கள் ஒருவரை நாங்கள் ஆண்டவருக்குள்ளாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது ஒருவருக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒருவரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள்ள ரட்சிப்புக்குள்ள வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் அவரோடு நாங்கள் உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் உறவை வைத்துக் கொள்கிற பொழுதுதான் அந்த உறவின் அடிப்படையில் அங்கே நாங்கள் அவரை உருவாக்க தொடங்குகிறோம். நாங்கள் இப்போ இதில் ஒரு சௌரி ஒரு சாட்சி சொன்னால், ட்ரெயினில் போகிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷம் சொன்னது, அது வேற விஷயம். நான் இதை சொல்ல, அது சுவிசேஷம் சொல்லி கொண்டிருக்கோம். இது ஒரு தடவை திட்டமிட்டு ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் அவரோடு கிறிஸ்துவை அவருக்குள்ளாக உருவாக்கி கிறிஸ்துவண்டையிலே வழிநடத்தி அல்லது ஒரு ஊழியத்தில் அவரை கொண்டு வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வரதுக்காக எடுக்கிறதான பணியை தான் இந்த இடத்துல நான் பேசுறேன். ஆகையால தான் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வேத பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் சில நேரத்தில் நான் எங்களோட சபையிலும் கேள்வி கேட்பேன். எப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தற்செயலா வந்தாரா அல்லது திட்டமிட்டு இந்த இடத்துக்கு வந்தாரா? இந்த திட்டமிட்டு வந்தார். இந்த கோணத்தை நீங்க பார்க்க தொடங்கினா உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் திட்டமிட்டு தான் உங்களை இந்த காலேஜ் இருக்கிறார். இந்த சபையில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஒரு நோக்கத்துக்காக, ஒரு திட்டத்துக்காக, ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த சபையில இந்த கால பகுதியில் இப்ப 2025 நாங்க எல்லாருமே 1900 இதுக்குள்ள வந்து 2000 ஒரு இதில் முடிஞ்சிடுவோம். அதுக்கப்புறம் வேற ஒரு குரூப் வரும், அது நாங்களா இருக்காது. ஆனா இந்த காலத்துக்கண்டு நீங்க ஒரு விசேஷித்த விதமான ஒரு திட்டத்துக்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. இந்த காலத்துக்காக நீங்க இந்த இடத்துல உருவாக்கப்பட்டிருக்கீங்க. அது இந்த மண்ணில, இந்த பகுதியில, இந்த எல்லையில நீங்கள் எல்லாருமே ஒருமித்து ஆண்டவர் உங்களை ஒரு திட்டத்துக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்க தற்செயலாக இந்த இடத்துல இருக்கிறவர்கள் அல்ல. இதுதான் இந்த வேத பகுதியில் நாங்கள் முதலாவது காண வேண்டிய காரியம். ஒரு திட்டமிட்டு அவர் ஏற்கனவே பாருங்க, அங்கே பேதுருடைய படகு, அங்கே அவருடைய நண்பனான மற்ற சீசருடைய படகு, இவர்கள் சீசராகும் முதல் அவர்கள் நண்பனான படகு அங்கே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அதை கவனித்து கொண்டிருந்தார். இந்த கடற்கரைக்கு வந்திருக்கிறார். ஏனென்றால் முதலாவது சீசன் இங்கேதான் அழைக்கப்படுகிறார். எப்படி இப்ப சில நேரத்தில் நாம கேட்கலாம், ஏன் திட்டமிட்டு சொல்றீங்க பாஸ்டர்? அங்க திட்டமிட்டு இல்லையே என்றால், ஏறினது யார போட்ல? நீங்க வேத பகுதியை வாசிச்சீங்கன்னா அது ஏறின போட்டே சீமோனுடையதா இருந்தது. விளங்குதா? அப்ப அவருக்கு தெரியும் கடற்கரையில, உங்களுக்கு நீங்க கடற்கரை அனுபவங்கள் இருக்கோ இல்லையோ, கடற்கரையில அநேகமான போட்டுகள் இருக்கு. தொழிலுக்கு எல்லாருமே போய் வருவாங்க, அதாவது மீன் பிடிக்க எல்லாருமே போயிட்டு வருவாங்க. எல்லாரும் ஒரே நேரங்களுக்குலாம் வந்து சேருவாங்க. அப்ப போய் பார்த்தா எல்லாரும் போட்டுறாப்பா, எல்லாரும் வலைய போடுறாங்க, எல்லாரும் மீனை கொண்டு வராங்க. எங்க மீன் பண்றன்னு தெரியாத மாதிரியெல்லாம் இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஆனா இங்க இந்த பகுதி பார்த்தால் அந்த ஒரு நோக்கத்துக்காக, ஒரு திட்டத்துக்காக, ஒரு திட்டமிட்டபடி அவர் காத்து கொண்டிருந்தார் இவருடைய படகில ஏறுவதற்காக. அப்ப அவர் திட்டம் பண்ணிட்டார். ஓகே, இவரைத்தான் நான் முதலாவது டார்கெட் பண்ணுவோம். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க ஒரு ஒருவரை உருவாக்க போறீங்கன்னு சொன்னால், அவரோட உறவை நீங்கள் கட்டியெழுப்ப போறீங்கன்னு சொன்னால், நீங்கள் திட்டமிட வேண்டும். அவரை நான் எப்படி சந்திக்க போகிறேன், என்ன விதத்தில் உருவாக்க போகிறேன். சில நேரத்தில் சபையில் இருக்கிற வாலிபலா இருக்கலாம், சபையில் இருக்கிற ஊழியங்களுக்காக பயிற்சி எடுக்கிற நபலா இருக்கலாம். ஒரு மேப்பன் ஒரு சொல்லுவார், இவரை நான் முதலாவது ஒரு வீட்டு கூட்டத்தில், ஒரு ஜெபத்தில், அல்லது ஒரு பாடல் ஆராதனையில், அல்லது எப்படி நான் பயன்படுத்த போறேன்ற அவர் திட்டமிடுவார்.
ஆனா அந்த நபர்கள் அந்த திட்டமிடுதலுக்கு ஏற்ற விதத்தில் இருக்க மாட்டாங்க. இங்க அதான் நடந்தது. ஆனால் எப்படி இயேசு கிறிஸ்து அவனை அந்த விதமாக கொண்டு வருகிறார் என்றதான் இந்த வேத பகுதியில காரியம் இருக்கு. ஆகையால முதலாவது காரியம், நாங்கள் ஒருவரை உருவாக்க போற பொழுது உறவை நாங்கள் மேம்படுத்த வேண்டும், உறவை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். இந்த உறவு எந்த வகையில இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை சிநேகிதன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார் யோவான்ல. நான் வேத பகுதிகளை வாசிக்க தேவையில்லை, என்றால் வேத பகுதிகள் நிறைய நேரங்களை கொண்டு போயிடும். ஒரு மணித்தியாலத்துக்குள்ள நாங்கள் ஒரு காரியத்தை முடிச்சுட்டு போகணும். வேதம் வாசிக்கணும்னா வாசிக்கிற நேரம் வேதம் நேரங்களை எடுத்துடும். அதெல்லாம் இதனுடைய காரியங்கள் இதுக்குள்ள என்ன இருக்கிறன்றதை நாங்கள் பார்ப்போம். அப்ப சீமோன் பேதுருவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு தலைவனாக உருவாக்கும்படிக்கு அவனோடு முதலாவது செயல்பட்ட விதம், அவனுக்கும் அவருக்கும் இடையில ஒரு உறவை பேணுகிற நிலை. இந்த நிலை ஒரு மேய்ப்பனுக்கும் சபையில் இருக்க மந்தைகளுக்கும் இருக்கிற ஒரு நிலையாக இருக்க வேண்டும். என்றால் மேய்ப்பனுக்கும் மந்தைக்கும் இடையில, மேய்ப்பனுக்கும் விசுவாசிக்கும் இடையில உறவு சரியா இருந்தா தான் அந்த விசுவாசி மேல வளர முடியும், உருவாக முடியும். ஏனால் உறவு இல்லாவிட்டால் நீங்கள் வளர்ச்சி அடைய முடியாது. நீங்க வடிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு தலைமைத்துவமோ அல்லது நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட நீங்க உறவு சரியா இல்லாவிட்டால் வளர்ச்சி அடைய முடியாது. ஒரு வேத வசனத்தை வாசிக்கொள்ளுங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பன்னெண்டு வாசிங்க. 12. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். பாருங்க, இது என்ன நடக்குன்னு சொன்னால், இங்கே ஒரு வளர்ச்சி நிலை உருவாகிறது. காரணம் என்னன்னு சொன்னால், அங்கே இந்த வசனம் இருக்கான்னு பாருங்க. என்றால் இங்கே நான் வச்சிருக்க பைபிள் கொஞ்சம் இது 11ஆம் வசனம் நினைக்கிறேன். மேலும் நாம் அனைவரும் கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூர்ண புருஷராகும்படி 11 என்ன அதை தான் வாசிங்க. அந்த வசனம் தான் தேவை. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். ரைட், இங்க பாருங்க, கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சி. நாங்கள் கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியை அடைவதற்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறவர்களான் அடுத்த பக்கத்தில் வராங்க. யாராக்கள்? நீங்க முதல் வாய்ச்ச வசனம். இந்த 5 பேருக்குள்ளேயும் இருக்கிறாங்க, 5 விரலுக்குள்ளேயும் இருக்கிறவங்க அப்போஸ்தலர். இவங்க எல்லாருமே உங்களை கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி. இப்ப நாம கிறிஸ்துவினுடைய எந்த வளர்ச்சியில இருக்கோம்னு தெரியுமா? இல்லை, நாங்கள் எல்லாரும் பாபா குஞ்சுகள். அதாவது எப்படி இப்படின்னா குழந்தைகள். எப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன பிரச்சனை வந்தோம்னா, பாஸ்டர், ஐயோ பாஸ்டர் பிரச்சனை பாஸ்டர், எனக்கு இப்படி போய் நடந்துட்டே பாஸ்டர், அப்படி நடந்துட்டே பாஸ்டர், ஆண்டவர் கைவிட்டுட்டாரே பாஸ்டர். இந்த சின்ன பிள்ளைகள் மாதிரி என்ன, ஒரு சின்ன பிரச்சனைக்கு எடுத்த உடனே நாங்கள் குற்றம் சாட்டிடுவோம். ஒரு சின்ன பிரச்சனைக்கு எடுத்த உடனே பாசரை குற்றம் சாட்டிடுவோம். எப்படி பாசர் பாத்தீங்களா, ஜெபிக்கல, நீங்க உண்மையா உபாசம் பண்ணல பாசர், எனக்கு இப்படி நடந்துரு பாசர் என்று சொல்லி பாசர் மேல எல்லாரும் பெரிய ஒரு சுமை தாங்கியல், எறிகிற கல்லெல்லாம் எறிய வேண்டுவாங்க. ஏன்னா நான் பாசரா இருக்கக்கூடிய சொல்றேன். எனக்கு ஒரு நாள் ஒரு நடிச்சாம 12 மணிக்கு எனக்கு ஒரு கோல் வருது, பாசர் அம்மா கீழே விழுந்துட்டா, தூக்க வாங்க. ஏன்னா அந்த எடுத்த போன் எடுத்தவரால அம்மா தூக்கலாது. அவரும் ஒரு தூக்க முடியாத ஒரு நோயாளி. இரவு 12:30 ஃபோன் இப்படி கிடக்குது. என்னுடைய தலைமால கொஞ்சம் தள்ளி தான் வச்சிருப்பேன், சின்ன ஃபோன் வச்சிருப்பேன். பெரிய ஃபோனை கொஞ்சம் தள்ளி வச்சிருப்பேன், சின்ன ஃபோன். உள்ளூருக்குள்ள 12:30 அது நித்திர போற நேரம். நடு சாமத்தில் அம்மா கட்டிலால கீழே விழுந்துட்டா, தூக்கியலாது, எங்களை தூக்க வாங்கன்னு சொன்னா போதர் மேற நிலைமை யோசிச்சு பாருங்க. ஆனால் அவன் மறிச்சிட்டா, அவர் 4 நாளில் திரும்பி மறிச்சிட்டா. இப்போ இந்த ஒரு 3 கிழமைக்கு முதல் இது நடந்தது. அப்படி சுமை தாங்கி. ஏனென்று சொன்னால் விசுவாசிகள்
போதகர்மார்களை ஊழியக்காரரை பார்க்குற விதம் அந்த மாதிரி தான். அவர்கள் எப்போவுமே எங்களுக்கு உதவி செய்யணும். ஆனால் நாங்கள் எப்போ உதவி செய்கிற நிலைக்கு வளர போகிறோம்? நாங்கள் எப்படி அவர்களுடைய அந்த பக்குவ நிலைக்கு அவர்களோடு தோள் கொடுக்கிற, அவர்களோடு ஒன்றாக அவர்களை ஊன்ற கட்டுகின்ற, அவர்களுடைய பாரத்தை நாங்கள் சுமக்கின்ற காலத்துக்கு எப்படி வரப்போகிறோம்? அதுக்குத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சீசனை உருவாக்குறார் என்று சொன்னால், இவருடைய ஊழியம் அங்கே கடந்து போகிற பொழுது இந்த ஊழியத்தை எடுக்க போறது யாரு? பேதுரு. விளங்குதா உங்களுக்கு? வளர்ச்சி என்றது எந்த நிலைக்கு கொண்டு வர பாருங்க. ஒருவனை உருவாக்குற பொழுது என்ன நிலைக்கு வருகிறார் என்று சொன்னால், அவர்கள் ஒரு பராயமடைந்த நிலைக்கு வளருகிறார்கள், ஒரு பக்குவ நிலைக்கு வளருகிறார்கள். காரணம் என்று சொன்னால் அங்கே ஒரு உருவாக்கம் நடந்திருக்கிறது. இதைத்தான் இன்றைய நாளில் சபைகள், விசுவாசிகள், சராசரியான ஒவ்வொருத்தரும் நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். நாங்கள் ஒருவர் உருவாக்குறவர்களுக்காகத்தான் நாங்கள் இந்த இடத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சரீரமானது சரியா இயங்காவிட்டால் எதுவுமே சரியாகாது. ஏனென்றால் சரீரத்தில் எல்லா அவயவமும் எல்லா காரியமும் இந்த சரீரத்தோடு செயல்படுகிற பொழுதுதான் சரீரம் முன்னாக நகரும். இதைத்தான் இந்த இடத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே காண்பிக்கிறார். ஆகையால் நாங்கள் அங்கே பார்ப்போம், அவர் முதலாவது சீமோனுக்காக வந்தார். சீமோனுக்காக திட்டமிட்டு உறவை ஏற்படுத்தும்படிக்கு காத்திருந்தார். அவனை தெரிந்து கொண்டார் ஒரு நோக்கத்துக்காக. நீங்கள் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் உங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொள்கிறார். பேதுருவை தற்செயலாக ஆண்டவர் அங்கே கொண்டு வரவில்லை. அவரை ஒரு நோக்கத்துக்காக பேதுருவை சந்திக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அங்கே கொண்டு வந்தார். வாசி. நானே பாருங்க, நான் தெரிந்து கொண்ட தாசன், நான் தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக அவர் என்ன செய்யறார் சொன்னால், உறவை கட்டுகிறார். உறவை கட்டுகிற பொழுது அவர் அடுத்த பகுதியை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களை அறிய போறீங்க. நீங்க யாருன்றத உறவு கொள்ற நேரம் தெரியும். 3ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதியாகமத்தில் தேவனாகிய கர்த்தர் பகலிலே உலாவுற வருகிற பொழுது ஆதாம் எங்கே இருந்தான்? நீங்க அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா, ஆதாம் தோட்டத்துக்குள்ள மறைஞ்சிட்டான். ஆதாம் யாருன்றது ஆதாம் மறைஞ்சிட்டான். அது அவர் பாவத்தினால வந்த காரியம். ஆனால் அவருக்கு தெரியுது, ஓ நான் தான், எனக்கு ஒரு பிரச்சனை இதுக்கு தான், உம்மை சந்திக்க முடியாதான், நான் பாவமான ஒரு மனிதன், நான் பாவம் செய்துட்டேன். இதுதான் உறவுக்குள்ள வரும். நீங்க ஒரு தவறு செய்துட்டா அல்லது ஒரு காரியம் செய்துட்டா உறவில் மற்றவர் என்ன செய்வார்னு சொன்னால், என்ன நடந்தது என்று கேட்க நீங்க சொல்லுங்க, சின்ன ஒரு மிஸ்டேக், ஒரு காரியம் உண்டு, நான் வீட்டை ஒரு கொஞ்சம் வைஃபுக்கு நான் பேசி போட்டேன். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. நாங்கள் என்ன செய்தாலும் இந்த 1000 மூட்டை உள்ளுக்கு வச்சிருக்க மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு ரைஸ் ரோட் பிரதர், ரைஸ் ரோட் சிஸ்டர், ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் நல்லது. நாங்கள் உண்மையாக இருக்க பழகணும். விளக்குதான் நான் சொல்கிறேன்னு எடுத்துன்னா, நான் பாவம் செய்துட்டு ஆண்டவரே இப்படி இருக்கணும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற உறவனுடைய நிலை. தவறு விட்டுட்டேன்னு சொல்லணும். ஒரு மேற்படத்தில் நீங்கள் வந்து, பாஸ்டர் நான் ஒரு பிழை விட்டுட்டேன் பாஸ்டர், ஐயோ வீட்டை நீங்கள் சொன்னீங்க அன்புகுரு மனைவி அன்புகுருன்னு சொன்னீங்க, ஆனால் நான் வீட்டை மனைவிக்கு சரியாக ஏசிட்டேன் பாஸ்டர் ஒன்று இல்லை. பாஸ்டர் இருக்கிறார் எப்படி? ஓகே, 2 பேரும் பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க, சூப்பர், அந்த மாதிரி இருக்காங்களே, நல்லா இருக்காங்க. ஆனால் வரைக்கு தான் கண்டபடி பேசி போட்டு வந்திருக்கோம். ஏதோ சமைக்கலையோ, என்ன சமைச்சது பிள்ளையோ அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்காக பேசியிருப்போம். பாஸ்டர்கிட்ட வந்தோன்னு சொல்லணும், பாஸ்டர் சின்ன ஒரு பிரச்சனை தான், என்னாலும் உங்களை அவர் கட்டி கொண்டிருக்கிறார். உங்களோட சபையில் இருக்க மூப்பர்களோ யாராவது ஒரு ஆள் உங்களோடு நேரம் செலவழிக்கிறாங்க. உங்களோட வாழ்க்கையில் அவங்க நேரத்தை முதலீடு செய்கிறாங்க. இங்கே நேரம் முதலீடு செய்யப்படுகிறது, நேரம் கொடுபடுது. உறவு கட்டப்படுகிற நேரத்தில் பெரிய ஒரு காரியம், உங்களுக்காக அவங்க நேரத்தை விதைக்கிறாங்க.
இதுதான் எல்லாத்துலேயும். நீங்கள் இதுதான் எல்லாத்துலேயும். ஒரு வாலிபனாக இருந்தால் ஒரு வாலிப சகோதரி அவன் ஒரு கொஞ்சம் ஒரு காரியத்தில் பார்க்குறான்னு சொன்னால் அவன் நேரம் கொடுக்குறான். ஹலோ எப்படி இருக்கிறீங்க? திருமணம் முடிஞ்ச புது தம்பதிகள்னு சொன்னால் ஒருவருக்காக நேரம் கொடுக்குறாங்க, உறவை கட்டுறாங்க, நேரம் கொடுக்குறாங்க. சாப்பிட்டீங்களாமா, குடிச்சிங்களா, எப்படி இருக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க? அதே மாதிரி கணவன்ன்றதுல அவ கேட்பா, என்ன மாதிரி சாப்பிட்டீங்களா, குடிச்சிங்களா? இல்லை, நாங்கள் எல்லாம் அதெல்லாம் பார்க்க மாட்டோம், நாங்கள் அப்படியே வாழ்வோம்னு சொன்னால் அந்த வாழ்க்கை தூரம் போகாது. உறவின் அடிப்படையில் தான் வாழ்க்கை இருக்குது. தேவனாகிய கர்த்தர் மனிதனோடு உறவை வைத்துக் கொள்வதற்கு காரணம் அந்த மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்பது. அப்ப நாங்கள் ஒருவர் எங்களுக்காக நேரம் கொடுக்கிறார், நேரத்தை விதைக்கிறார். நேரம் என்றது நான் உங்களோட இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்த உலகத்திலே பெருமதியானது எது? அந்த லெக்கில் வந்துட்டேன் தானே பிடிச்சு நீங்க. நான் இதே கேள்வியை சபையில் கேட்பேன், பிரசங்கம் பண்ண போடுறது கேட்பேன், பாலிவுட கேட்பேன். என்ன வருவது? தங்கம், கோல்டு, சிலர் வைரம், வேற சிலர் சொன்னாங்க பணம். பணம் தானையா இந்த உலகத்திலே பெருமதியானது. அப்படிங்களா? உலகத்திலே பெருமதியானது இந்த மணிப்பூர்ல இருக்க கம்பிகளோட ஓட்டம். இது எப்ப எங்கட வாழ்க்கையில் நிற்க மாட்டேன் தெரியாது. அவ்வளவுதான் எங்களை பெருமதி. ஒவ்வொரு நிமிடங்களும், ஒவ்வொரு நேரங்களும், ஒவ்வொரு மனத்தியாலங்களும் போனா திரும்பி வராது, வரவே வராது. இப்போ நான் வந்தேன், இருந்தேன், அந்த நாள் இனி திரும்பி வரவே வராது. நல்ல ஒரு ஆராதனையை பார்த்தேன், சோத்திரம், அதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். ஆனால் அதை திரும்பி போய் பார்க்கலாமா? திரும்பி எடுக்கலாம். அப்போ ஒரு நேரம் என்றது எங்களுக்கு ஒரு பெருமதி. ஆகையால தான் இந்த உறவு என்றது ஒரு பெருமதி. ஏன்னால் நேரம் கொடுக்கப்படுறது அதுக்கு. பாருங்க, இந்த இடத்துல பேதுருவுக்கு இவர் நேரம் கொடுக்கிறார். எவ்வளவு, எப்படி அதிகால நேரம், நேரத்துக்கே வந்துட்டார். படகுகள் எல்லாம் அதிகாலை எல்லாம் வரும், நேரத்துக்கு வந்திருக்கிறார். ஏண்டா இந்த மனுஷனை ஒரு பெரிய ஒரு பலத்த ஒரு மனுஷனாக உருவாக்குறதுக்காக, அந்த உறவை கட்டுறதுக்காக நேரத்தை கொடுக்குறார். இன்றைக்கு உங்களோட குடும்பங்கள்ல நீங்க எவ்வளவு நேரம் உங்களோட குடும்பத்துக்காக கொடுக்குறீங்க? கணவன் மனைவிக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? பிள்ளைகள் பெற்றோருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? பெற்றோர்கள் பிள்ளைக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? உங்களுடைய நேரம் எவ்வளவு குடும்பத்தில் செலவழிக்கிறீங்க? இங்கேதான் உறவு கட்டப்படும். இல்லாவிட்ட நாங்கள் எல்லாம் அப்படி தெரியுமா வாழ்றோம்? ரோபோ. வாரம், சாப்பிட்றோம், இருக்கிறோம், போனை பார்க்குறோம், இருக்கிறோம். சாப்பிட்டீங்களாமா, 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 ஓகே. நீங்க சாப்பிட்டீங்களா, நீங்க சாப்பிட்டீங்களா, ஸ்கூலுக்கு போனீங்களா, கிளாஸுக்கு போனீங்களா, அப்படி. இதுதான் எங்களோட வாழ்க்கை. வேற ஏதாவது இருக்கா? இவ்வளோத்தையும் வாழ்ந்துட்டு ஒரு பிரயோஜனம் இல்லாம கொஞ்சம் காசை செய்து போட்டு நாம போயிடுவோம் எங்க மேலே. இதான் வாழ்க்கை. இதுக்காகவா தேவன் எங்களை அழைச்சிருக்கிறாரு? ஒரு அன்பை வெளிக்காட்டுறது. அந்த அன்பு அவங்களை இன்னொரு ஆக்களோட இதயத்தில் இருக்க காயத்தை குணப்படுத்தும். ஒரு மனைவி இடத்துல ஒரு கணவன், சாப்பிட்டியாமா, என்ன என்ன நடக்குது, உடம்பு சோமில்லையா என்று கேட்டாலே மனைவி, வா என்ற புருஷனுக்கு என்ன நடந்துடுது, இவ்வளவு கேட்காத புருஷன் ரெண்டே கேட்டிருக்காரு, பா சு ரெண்டுங்க. அது கேட்டாலே காணும். உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு டீ வந்துடும். சில வீடுகளில் டீ தான் மாட்டி வந்துட்டார் இந்த நேரம் டீ எடுக்கிறது. டீயும் அவருக்கு இப்போ தேவைதான். அவர் நான் இருக்க பிரச்சனைக்கு போன பிள்ளை கிளாஸ் முடிஞ்சு வரையில, அது இப்படி வரையில, அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, கேஸ் முடிஞ்சுது, அது முடிஞ்சுது, அதுக்குள்ள அவருக்கு டீ. அம்மா என்னம்மா சோமாரிங்களாம்மா, கஷ்டமா இருக்கா வேலைக்கு, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ற மாறன். அவங்கட கிச்சனுக்குள்ள போய் நாங்களும் ஒரு கொச்சிக்காயை வெட்டி, அதாவது மிளகாயை வெட்டி ஒரு காரியத்தை செய்துட்டோம்னா அந்த டைம்லேயும் போய் நாங்கள் வேலையால் வந்து அந்த ட்ரெஸ்லேயும் போய், என்னடா இவருக்கு ஒரு வித்தியாசங்க. அதுக்கு பிறகு தானா எல்லாம் நடக்கும். இந்த உறவு இப்படி தான் கட்டப்படுறது. விளங்குதா? சீமோனோடு ஆண்டவர் அப்படி தான் உறவை கட்டி கொண்டிருக்காங்க. நீங்கள் இந்த வேத பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்றார், போட்டை தள்ளு, எங்க கடலில் தள்ளுன்றோன்னு அவன் தள்ளுறான். அவன் தள்ளுற ஆள் இல்லை. ஏன் தள்ள மாட்டான்னு சொல்லுங்க. அவன் நீங்கள் இந்த வேத பகுதியோடைய கூணித்த கவிதை என்ன, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு மீன் கிடைக்கல. ஏன் மீன் கிடைக்கல? இவனுக்கு ஒன்றும் அகப்படவில்லை என்ற வார்த்தை இருக்கு. அதுல ஒரு மீனவனுக்கு ஒரு மீனும் அகப்படாமல் ஒரு மீனவன் கடல்ல இருந்து வரமாட்டான். ஒரு கடைசி இவ்வளவு சின்ன இந்த சிவப்பு மீன் இருக்கே, நீங்க என்ன சொல்லுவீங்க, அந்த மீன், அது வந்து ரெண்டு மீனோட 2 மீன் இங்க ஒன்றும் அகப்படலை. ஏன்டால் மீன் முழுதும் யார கட்டுப்பாடுல இருக்குது?
ஆண்டவர் கட்டுப்பாடு. ஏன்னா ஆண்டவர் இவரை உருவாக்க வேணுமே, இவரை பிடிக்கணுமே. இன்றைக்கு இவரை பிடிக்கிறதுக்காக வேண்டி முதல் நாளே முழு கடலில் இருக்க மீனும் கண்ட்ரோலில் வந்துடுச்சு. ஏன்னு சொன்னால் அதுக்கு பிறகு கண்ட்ரோல் அடுத்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலையை அந்த பக்கம் போடு. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் சில நேரங்களில் சில காரியம் நடக்காது. நாம நடக்கணும், ஐயோ நடக்க இல்லையே, திருமணம் வாங்க இல்லையே, வேலை கிடைக்க இல்லையே, வர வேண்டிய பணம் வர இல்லையே, ஒன்றும் யோசிக்க. இங்கே எங்கேயோ உறவு கட்டப்படுறதுல ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. நாம சரியான உறவை சரியான நபரோட செய்துட்டோம்னு சொன்னா, ஆண்டவரோட அந்த உறவை சரியா பேணிட்டோம்னு சொன்னா இது ரிலீஸ் ஆயிடும், அற்புதம் நடந்துடும். மகப்படாத ஒன்று இங்கால போட்டோன்னா நிறையப்படுது. அது எப்படி? அதனாலதான் நான் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களிடத்துல பேசுகிற பொழுது நான் சொல்லுற காரியம் சொன்னால், தேவனோட இருக்க உறவு மிக ஒரு பலமா இருக்க வேணும். உங்களுக்கு அவரை நீங்க அறிய வேணும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய சபையில, உங்களுடைய மேய்ப்பனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு பலமா இருக்க வேணும். எந்த சூழ்நிலையிலும் நான் மேய்ப்பனோட நான் இருப்பேன், அவர் எந்த சூழ்நிலையிலையும் அவரோட காரியத்தில் நான் தாங்குவேன், அவருடைய தரிசனத்தை தாங்குவேன் என்ற நிலை இருக்க வேணும். அதே போல ஒரு கணவன் மனைவியா இருந்தால், நான் என்னுடைய மனைவியை நான் எந்த சூழ்நிலையில் நான் தாங்குவேன், எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய கணவனை நான் தாங்குவேன் என்ற நிலை இருக்கணும் என்றால் உறவு அப்படி கட்டப்பட்டு எங்க போனாலும் என் மனைவி தான் ஃபர்ஸ்ட், என் மனைவி தான் ஃபர்ஸ்ட், என்னுடைய குடும்பம் தான் முதலாவது, என்னுடைய சபை தான் முதலாவது, என்னுடைய ஊழியங்கள் தான் முதலாவது, என்னுடைய தேவன் தான் முதலாவதுன்றது சிந்தை எங்களுக்கு வரும். அப்ப எங்க போனாலும் பாவம் என்றது எங்களை நெருங்காது. நீங்க கேட்கலாம், பாவம் என்றது பாஸ்டர் செய்கிறது, பாவம் செய்கிறது ஈஸி, பாவம் என்றது உடனுடனே எங்கெல்லாம் செய்யலாம். நீங்க என்னட்ட கேட்பீங்கன்னு சொன்னால், பாவம் எங்களிடத்தில் நெருங்காம இருக்கிறது சிம்பிள், நெருங்காது. நாம சரியாயிட்ட மாட்டான். தானியல் எங்க இருந்தான்? பாவத்தை அதிகாரமாக்கப்பட்ட இடத்துல தானியல் இருந்தான். பாவம் அதிகாரமாக்கப்பட்ட இடம், அதாவது பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் இருக்கு, நீங்க பாவம் எதுவும் செய்யலாம். ஆனால் அங்க அவனை பாவம் நெருங்கி இல்லை. ஏண்டால ஏன்? உறவு சரியா இருந்தது. நான் இன்றைக்கு உங்களோட கொண்டு வந்த அந்த செய்தியினுடைய காரியம் தான், தேவனோட உறவை சரியாக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மற்றவர்களோட இருக்க உறவை நீங்க சரியாக்குங்க. அதுக்குன்னு நீங்க நேரம் எடுப்பீங்க, நேரம் செலவழிப்பீங்க. அது கூட கணவன் மனைவி, குடும்பம், பிள்ளை, சபை, போதகர் என்ற வட்டத்துக்கு அமைவா இருக்கும். அல்லது உங்களுடைய நண்பன், ஒரு ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு நண்பனை நான் எப்படி அணுக போறேன்? அவனோட நேரம் செலவழிக்கிறேன். சரி டீ குடிப்போம், பா கொஞ்சம் வா, உன்னோட பேசணும், பா என்ன மாதிரி சாப்பிட்டியா குடிக்கியா, என்ன மாதிரி இருக்கு குடும்பம், இப்படி இருக்கு கேட்க கேட்க அவன் யோசிப்பான். என்னடா ஒரு சௌரன் சொன்னார், தன் நண்பனுக்காக ஒரு சாட்சி சொன்னார் பாருங்க, அந்த நண்பனுக்காக அவர் எவ்வளவு காரியம் செய்யறான். அவன் அது பேசும், அது ஒரு நாள் அவனுக்கு தொடும். சரி, அந்த நண்பன் இந்த சபைக்கும் வரலாம், எனக்கு தெரியாது. ஏனென்றால் ஏன் என்னோட இப்படி போகணும், ஏன் இப்படி இவன் என்னில் அன்பு செலுத்த வேணும், ஏன் இவன் இப்படி என்னில் கரிசனை செலுத்த வேணும், ஏன் இவன் எனக்காக நேரம் கொடுக்க வேணும் என்ற சிந்தை வருகிற பொழுது அதான் ஐயா எங்களை ஆண்டவரை கொண்டு வர. இதைத்தான் ஆண்டவர் இங்க அதாவது உருவாக்க வலிக்கிறார். உலகம் இன்றைக்கு எங்களை உறவுகளை விரும்புதில்லை. உலகம் இன்றைக்கு மெஷின் மாதிரி எங்களை நடத்த விரும்பு. உலகத்தில் இருக்கிறவனை பார்த்தீங்கன்னு சொன்னா எது எல்லாமே அதுதான் இயந்திரம். அன்பு இல்லை, அங்க அன்பை காண இல்லை. நீங்க அங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் தன்னிலே அறிகிற பொழுது பேதுரு என்ன செய்கிறான்? அவன் தன்னை அறிகிறான். உறவுல நாங்கள் போற பொழுது எங்களை நாங்கள் அறிந்து கொள்ளோம் பார்த்தோம். அவன் என்ன சொல்றான்? நான் பாவியான மனிதன். பாத்தீங்களா உறவு எப்படி அங்க பில்டப் பண்ணுது? பாவியான மனுஷன். அப்ப ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? பாவியா, பாவிக்கு இடம் இல்லை, மாறு. அடுத்தாள் நான் நீ பிரச்சனை பாவம் இல்லை. பாவமான மனிதன், பாவியான மனிதன், தவறு விடுகிறவனா இருந்தாலும் அவனை கட்டுவதற்குத்தான் ஆண்டவர் வருகிறார். உங்களோட குடும்பங்களை சில நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், உறவுக்குள்ள சூழ்நிலை வரலாம். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறதுக்கான காரியங்கள். மன்னிக்காமல் இருக்கலாம், நாங்க மன்னிக்காம கதைக்கலாமா? ஒருவர் மன்னிக்காம கதைக்கலாமா? இல்ல கதைக்கிறாங்களா, பேசுறாங்களா? ஒருவர் மன்னிக்காம ஒருவரோட பேசலாமா? பேசலாம். உள்ளுக இருக்கு மன்னியாதன்மை, உள்ளுக கசப்பு இருக்கும். அன்றைக்கு இவ எனக்கு இதை செய்தது இப்பவும் இருக்குது, மறக்க மாட்டேன், நான் மறக்க மாட்டாள் இந்த ராஜேஸ்வரி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், இப்படி ஒரு ஆளோட காட்சி போட்டு வந்து பிரைஸ் லார்ட் சொல்லி கொடுப்போம். ஆண்டவர் பார்த்துட்டு யோசிப்பார் பரலோகத்திலேருந்து,
நம்மட மக்கள் மிகவும் நல்ல நடிப்பு நிறைந்தவர். நம்ம அவங்களெல்லாம் நடிகர்னு சொல்லக்கூடாது. நம்முடைய ஆக்களே நடிப்பு சிறந்த நடிகர். நான் நல்லா நடிப்பேன். நான் உண்மையாக நல்லா நடிப்பேன். நல்ல ராமாயணம் பாலிவுட் பிராயத்தில் ஒரு நடிக்கணும்னா உச்ச லெவலுக்கு போயிடுவேன், இறங்கிடுவேன். ஒரு பிச்சைக்காரன் சொன்னால் பிச்சைக்காரனா சீரெல்லாம் பூசி இழுத்து சரத்தை கட்டி இப்படி ஒரிஜினல் பிச்சைக்காரனாக மாறுவேன். 100 மார்க்ஸ் கிடைக்கும் எங்கள் டீமுக்கு. ஏன்னு சொன்னால் அந்த மாதிரி நடிப்பேன். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நடிக்க இயலாது. ஏன்னு சொல்லுங்க பாபம். நீ நடிக்க போகிறோம் தெரியும், நடிப்பின முடிவில் என்ன நடக்க போகணும் தெரியும், நடிக்க முடிஞ்ச அப்புறம் நீ அங்கே அடுத்த பக்கம் போய் என்ன நடக்க போகணும் தெரியும். இவர் உடனே சொல்லிட்டார், இவர் உறவுல வர சொல்லிட்டார். நல்ல ஒரு பையன் பேதுரு, நல்ல ஒரு நபர் பேதுரு. இன்னைக்கு நாங்களும் இந்த மனைவி ஏதாவது கண்டுபிடிச்சிடான்னு சொன்னா கணவன் ஓமம்மா என்றோணும். இல்லை அங்க போனன் இங்க போனன் இப்படித்தான் இப்படியம்மா போனன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னா மாட்டிட்டீங்க. போனை கொடுத்துட்டு உண்மைதான் என் நண்பனோட கொஞ்சம் கதைச்சு கொண்டு இருந்துட்டு சொல்லிடுவோம், தப்பிடுங்க. இல்லை எங்கேயோ எடுத்துட மாட்டீங்க. விளங்குதா? இவர் என்ன செய்தார்? இவருடைய பிரசங்கத்தை கேட்டோன்னு இவர் சொன்னார், நான் பாவியான மனிதன் ஆண்டவரே, நான் பாவியான மனுஷனப்பா, நான் தவறு விட்டுட்டேன். உறவுகள் இதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாங்கள் உறவை கட்டுகிற பொழுது ஒருவருடைய பலவீனங்களை நாங்கள் அதாவது மன்னிச்சு நாங்கள் முன்னேறவன். இதுதான் வேதாகமம் சொல்லுது. இப்போ நான் இந்த பகுதியை மட்டும்தான் எடுத்துக்கிறேன். பேதுருவில் நிறைய பகுதிகள் இந்த அடிப்படையில் இருக்குது, நேரம் காணாது. ஆனால் இன்னொரு பகுதியை சொல்கிறேன் பாருங்க. இவர் இந்த இதுக்கு அப்பால இன்னொரு பேதுருடைய இன்னொரு கதைக்குள்ள போகணும்னு சொன்னால் அங்கே தண்ணீர் மேலே நடக்கிறது. தண்ணீர் மேலே பேதுரு நடக்க போகிறார். இயேசு கிறிஸ்து வருகிறார், நடு ஜாமத்தில் கடல் மேல் நடந்து வருகிறார், தண்ணீர் மேலே நடக்கிறார். பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்திலே வர கட்டளையிடும். ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னால், இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கலாம், எங்களுக்கு நேரம் காணாது. நீங்க உறவை கட்டுகிற பொழுது ஆண்டவர் சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய பலத்தையும் சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் நடந்து வா, நீ அடுத்த ஸ்டெப் நீ இறங்கு, அடுத்த ஸ்டெப் நீ ஊழியத்தில் இறங்கு, அடுத்த ஸ்டெப் நீ வீட்டு கூட்டத்தில் நீ பயிற்சி எடு, அடுத்த விஷயத்தில் நீ கொஞ்சம் இன்னும் ஜெபம் பண்ணு, அடுத்த விஷயத்தில் நீ இன்னும் விதமான காரியத்தை ஏண்டான்னு உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பார். சவால்களுக்கு முகம் கொடுக்கறதுக்கான நிலைமையை கொடுப்பார். இப்போ பேதுரு எழும்பி தண்ணீரில் காலை வச்சுட்டான். மற்ற சீசர் செய்யாத விலைதெல்லாம் செய்வான். நீங்கள் பேதுருவை வடிவாக வாச்சிங்கன்னு சொன்னால் எங்களை மாதிரி ஒரு ஆள் தான் அவர். ஏறினா மருவமலையில் போய் நின்று, ஆண்டவரே உங்களுக்கு ஒரு வீடு, எனக்கு ஒரு வீடு, இவருக்கு ஒரு வீடு. இறங்கினா அவரை தெரியவே தெரியாது எனக்கு. யாரு அந்த பாசனம் தெரியாது, நம்மட பாசனம் அவரா தெரியாது. ஏன்னா இங்கே சிவசேனை நிற்குது, அந்த பாசனம் தெரியுமா? தெரியவே தெரியாது. அவன் யாரு? அவர் அவன் எனக்கு நான் இதால் ரோட்டால் போக வந்தான். இங்கே நிற்கிறான் கத்தியோட சிவசேனை. டாய் இந்த சேச்சுக்காரன் ஆடுறாட்டு நம்மளது ஓ சேச்சா இது ரெண்டு போவோம் என்றவரான் இது. ஆனால் விட இல்லை, திருப்பி வந்தார். உயிர் தெளிந்த அப்புறம் திருப்பி வந்தார். விட மாட்டேன், ஏன்னா நான் தான் உன்னை தெரிஞ்சு கொண்டுட்டு. நீ விளங்குதான் உங்களுக்கு? நான் செய்தியை முடிக்கிறேன் என்றால் டைமிங். உங்களை நீங்கள் எங்கே போனாலும் ஆண்டவர் உங்களை கண் வச்சுட்டான்னு வைங்களேன். போய் மீனிட வயிற்றுல போயிட்டு இங்கே 1-2 பேர் இருக்கிறீங்க, இப்படி ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க, போய் பேசாமல் கடலில் விழுந்து மீனிட வயிற்றுல போகிறத விட ஆண்டவரே உங்களை அடியேன் சொல்லுங்க கர்த்தாவே, அடியேன் கேட்குறேன், சரி வா ஆனா அழுதும்பா முதலாவிலேருந்து தொடங்குவோம் என்றது பெட்டர். இல்லை இப்படியே போய் சுற்றி போய் நீந்தி போய் 3 நாளும் மீன் எங்கன்றது கடலுக்குள்ள இடமெல்லாம் சுற்றி திரிக்குது. நீ சுத்தப்பா சுத்து, 3 நாள் நீ வச்சிருக்க தானே வேணும். மீனிட வயிற்றுல ஜோனா போனோன்னு 3 நாள் மீன் என்ன நின்றுது அவர்லயே? யோசிச்சு பாருங்க, மீன் ஒரு இடத்துல நிற்குமா? எப்போ ஒரு மீன் நின்று கண்டிருக்கீங்களா? இப்படி அது எங்கட ஃபிஷ் டேங்கில் நிற்கிற மீன்களே அடிச்சு கொண்டு இருக்கும், போயிடும். சின்ன பிள்ளைகள் வச்சிருப்பாங்க மீன் டேங்கன் இருக்கு, அதில் இருக்க மீனை நிற்குது இல்லை. இந்த மீன் பெரிய மீன். அது மாதிரி உங்களை சுற்றி துபாயில் கொண்டு வச்சிருக்கும்,
அப்புறம் அங்கே வச்சிருக்கோம் கோயத்தில், இங்கே வச்சிருக்கோம். திரும்பி வந்து பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்களே பாஸ்டர் ஊழியம் பண்ணுறேன்னு சொன்னீங்க, இப்போ நான் ஒத்துக்கொள்கிறேன் பாஸ்டர். அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து கடைசியில் வந்து நினிவேல கக்கி விட்றோம் பிடிச்சி. அது மாதிரி தான் சில விஷயங்கள் ஆண்டவர் உங்களை கட்டுகிறார். உங்களோட உறவை உங்களோட மேப்பன் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, உங்களோட வார்த்தையில் நீங்கள் கேட்குற பொழுது அவர் ஏதோ கண்ணுக்கு எங்களுடைய முகத்துக்கு பேசுகிறார். இல்லை இல்லை, உங்களோட வாழ்க்கையில் ஒரு நோக்கத்துக்காக பேசுகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சிலர், இங்கே இருக்கிற ஒரு சிலரை நீங்கள் கட்டுகிறீங்க, மூப்பர்கள். அதாவது நீங்கள் அவங்களோட நேரம் செலவழிக்கிறீங்க. அவங்க இவர் இப்படித்தான்ன்றாங்க. ஆனால் இல்லை, அந்த மனிதர்கள், அந்த தேவ மனிதர்கள் உங்களோட வாழ்க்கையில் நேரம் செலவழிக்கிறாங்க, நேரத்தை இழக்கிறாங்க, நேரத்தை விதைக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு மாறுதலை கொண்டு வந்து இந்த சபையிலே இருந்து பலவிதமான கிளைகள் உருவாகத்தக்கதாக இந்த வேர் ஆழமாக்கப்பட்டு கொண்டிருக்கு. எனக்கு தெரியாது பாஸ்டர், இந்த சபையில வேர், இந்த சபையில எனக்கு கிளை சபை இருக்கா பாஸ்டர்? இதுக்கு இருக்கா? ஆனா வேர் எனக்கு இப்ப தெரியுது, வேர் ஆழமாகுது. ஏன்னால் மரம் பெருசா வளர போகுது. இங்க இருந்து இந்த அதாவது எங்களுடைய சபையுடைய மேற்படுற இதுல நீங்க ஊழியங்களுக்கு போய் வர போறீங்க. எனக்கு தெரியாது. நான் இது 2ஆம் தடவை, நான் 3ஆம் தடவை இந்தியா வரேன். ஒரு தடவை வந்த பொழுது நான் ஒரு காரியம் சொன்ன பொழுது பாஸ்டர் நாங்கள் ஆரம்பிக்க இருக்க நீங்கள் பேசுகிறீங்களே. எனக்கு தெரியும் என்ன கொண்டு ஒரு ஆண்டவர் எந்த சபையை கொண்டு வரார் அந்த இடத்துல எனக்கு தெரியும். அது என்னுடைய சேவையாக தான் இருக்கும், என்னுடைய சேவையாக தான் இருக்கும். ஏன்னா என்னுடைய சபையில் இருக்கிற மேப்பனுக்கு ஆண்டவர் சொன்ன அதே காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். நாங்கள் ஜீவம் பண்ணுவோம், ஆண்டவர் எழும்புவோம், நாங்கள் எழும்பி நிற்போம் எல்லாரும். ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக உங்களை தெரிவு செய்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய உறவை கட்டும்படி சொல்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் எந்த விதமான காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களோட உறவை கட்ட விரும்புகிறார். அது சில நேரங்களில் நீங்கள் திறந்த இருதயத்தோடு பேசும்படிக்காக, உங்களுடைய குடும்பங்களில் இந்த விதமான உறவை கட்டிக்கொள்ளும்படிக்கு, அல்லது உங்களுடைய நண்பர்களோட உறவை கட்டிக்கொள்ளும்படிக்கு, மேய்ப்பனுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்க உறவை கட்டிக்கொள்ளும்படிக்கு சரியான உறவு, அங்கே சரியான புரிதலை கொண்டு வந்து எங்களுக்குள்ளாக இன்னும் பயணிக்கக்கூடிய தூரத்தை அங்கே கூட்டும். நாங்கள் தூரம் பயணிக்கிறவர்களாக மாறுவோம், தூரம் நாங்கள் பிரயாணிக்கிறவர்களாக மாறுவோம். தேவனோடு இருக்கிற அங்கே உறவிலே நாங்கள் தூரம் உறவு கொள்றவர்களாக மாறுவோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த விதமாய் சீமோனை போல உங்களை திட்டமிட்டு ஆண்டவர் அழைத்திருக்கிறார், தெரிவு செய்திருக்கிறார். நாங்கள் அங்கே உறவு, தேவன் எங்களோடு உறவு வைத்திருக்க பொழுது நாங்கள் வெளிப்பிரகாரமாக ஆண்டவரே என்னிலே இப்படியான காரியங்கள் இருக்கு ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, இன்னும் நான் உம்மோடு உறவு கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சபையானது ஆண்டவரே, மார்க்கு புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல அந்த மரமானது வளரும், அது பல கிளைகளை விடும், அந்த கிளைகளிலே பலவிதமான காரியங்கள் வந்து தங்கும் என்று சொல்றார். இந்த இடத்திலே கொடுக்கப்பட்ட இந்த ஊழியக்காரனுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கொடுக்கப்பட்டிருக்கான இந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு பலமான அஸ்திவாரத்தையும் பலமான வேர்களையும் நீர் ஊடுருவ வைத்துக் கொண்டிருக்கிறேன். சில வேளைகளில் ஒன்று நடைபெறவில்லை என்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், தேவன் இயங்கிக் கொண்டிருக்கிறார், தேவன் காரியங்களை அங்கே செய்து கொண்டிருக்கிறார். ஏற்ற காலத்திலே ஏற்ற நேரத்திலே ஆண்டவர் அதை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவார். கலங்கி கொண்டிருக்கிறீங்க, சில வேளையில ஆண்டவரத்திலே கேள்வி கேட்கிறீங்க, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு காலம் எடுக்குது என்று. அன்பான சௌர்ணே சௌரியே, அவருடைய நேரம், அவருடைய நேரத்திலே அவர் உனக்கு காரியங்களை செய்வார். சில வேளை நீ சொல்லலாம் இதுதான் நேரம் என்று, இல்லை, அவருடைய நேரம் உண்டு. அது உனக்கு ஆசீர்வாதமான நேரமாயிருக்கும், உனக்கு ஏற்ற நேரமாயிருக்கும். ஹல்லேலூயா. நன்றி, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொருத்தருக்காய் நான் நன்றி செலுத்துறேன். இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும், வார்த்தையிலே வளர்களாய் இருக்க உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான ஊழியக்காரருக்காக நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். உண்மையாகவே ஸ்ரீலங்கால இருந்து வந்து இந்த இடத்துல ஊழியம் செய்வதற்கு ஐயா சொன்னதானே, அவர் சொன்னாரு நீங்க இந்தியாவில் நீங்க பேசுற தமிழ் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாரு. ஆனால் எனக்கு என்ன பிடிக்கும்னா இந்த இலங்கை தமிழ் ரொம்ப பிடிக்கும். விளங்குதா, கதைக்கிறது, இதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடித்த வார்த்தைகள், இதெல்லாம் சரியான வார்த்தைகள். ஆனால் வந்து எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமா இருந்தது? அல்லேலூயா. நம் தேவனோடு கூட உறவு வைத்துக் கொள்கிற ஒரு அனுபவம்,
ஹalleluya. தேவனோடு கூட உறவு வைத்துக் கொள்வது சபையோடு கூட உறவு. ஹalleluya. கடல் கடந்து நமக்கு ஒரு உறவு. ஹalleluya. தேசங்களுக்கு தேவன் நமக்கு ஒரு உறவு. இந்த அன்பெல்லாம் வேற எங்கேயும் கிடைக்காதுங்க. தேவனை அறிந்து கொள்கிற பிள்ளைகள்கிட்ட மட்டும்தான் அந்த கிருபை கிடைக்கும். அந்த ஹalleluya இந்த உறவை ஹalleluya தேவன் தான் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். எங்கேயோ பிறந்தோம். ஐயா சொன்னாரு, அவர் மேற்கு பகுதியில பிறந்தாரு, கிழக்குல போய் என்ன செய்தாரு, வளர்ந்தாரு. ஆனா அந்த உறவை இன்னைக்கு கடல் கடந்து நமக்கு கத்தர் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாரு. அந்த உறவு எவ்வளவு பெரிதா ஆண்டவரே. என் ஆண்டவருக்கு எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம், ஆண்டவரே, thank you for this relationship, Lord. Oh, we thank you, we thank you, we thank you from our bottom of our heart and say thank you, Lord. ஆண்டவரே, எங்களுக்கு பேர்பட்ட உறவை கத்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya, ஹalleluya. இலங்கையில ஊழியம் செய்வது என்பது சாதாரண காரியம் அல்ல, கடினமான ஊழியம். ஹalleluya. கர்த்தர் நமக்கு நல்ல ஹalleluya கால சீதோஷனே நல்ல ஒரு ஹalleluya சூழ்நிலைகளை சென்னை பட்டணத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல இருந்து தேவன் அந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை உங்களுடைய தனிப்பட்ட விதத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க நோட்ல எழுதி வச்சு ஜெபிங்க. ஆண்டவரே, இலங்கையில இருக்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்க பாஸ்டர் மனோகருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய ஊழியங்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே கொடுக்கப்பட்ட மனைவிக்காக, அவர் பிரயாணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோ ஆண்டவரே, அருமையான ஊழியக்காரரோடு கூட வந்த அருமையான தம்பிக்காக ஆண்டவரே, அவரையும் அவருடைய குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிங்க. ராஜபாஸ்டர் குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்களுக்கு தந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கனமும் மகிமையும் துதியும் முகரூருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கிய உறவும் உங்கள் அனைவருடன் கூட என்றும் இருப்பதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.